இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் தொடர்ச்சியாக ஆராதிக்கவும், அவர் வார்த்தைகளை கேட்கவும், ஆண்டவர் இயேசுவை குறித்த சத்தியங்களை புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம். இந்த வியாழக்கிழமை இரவு இந்த நேரலை மூலமாக ஒரு செய்தியும், ஆலயத்தில் கூடி வருகிற மக்களுக்கு ஒரு செய்தியும் நாம் கொடுக்கிறோம். இந்த வேதம் ஒரு பொக்கிஷம். இது தெய்வத்தினுடைய வார்த்தை. தேவன், வார்த்தையும் தேவன் தான். அந்த வார்த்தையை ஒருத்தவங்க வாசிக்கும் போது, இதை தியானிக்கும் போது, இதை ஏற்றுக்கொள்ளும் போது, இதற்குள் கவனத்தை செலுத்தும் போது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நாட்களில் தொடர்ச்சியாக ஜனவரி தொடங்கி அவருடைய பிறப்பு நாட்களை கொண்டாடி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். 21 நாட்கள் ஆண்டவரை தேடுகிற அனுபவம். அதன் பிறகு 40 நாள் தபசு நாட்கள், குருத்தோலை ஞாயிறு, உயிர்த்தெழுதல் ஆராதனை, புனித வெள்ளி, இப்படி நாட்களை, வாரங்களை கடந்து இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள இந்த 8ஆம் தேதி, மே மாதம் 8ஆம் தேதி, ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு 2000 வருஷத்துக்கு முன்னே எழுந்ததினால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது. கிறிஸ்தவம் இருப்பதின் காரணமே ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததினால்தான். இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ அவர் பிறப்பை கொண்டாடினோம், கிறிஸ்துவின் பிறப்பு. ஆனால் உயிர்த்தெழுதல் அதைவிட உன்னதமானது. அதனாலதான் கிறிஸ்தவமே உருவாகி இருக்கு. இதை அழிக்க எவ்வளவு பேர் முயற்சி பண்றாங்க, அழிக்க முடியாது. ஏன்னா அவர் உயிருள்ள தேவன். அப்ப இந்த ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு கூட அவர்களை பார்க்க வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. கடந்த நாட்கள் அதை நான் கோடிட்டு காட்டினேன். சீஷர்கள் எல்லாம் சிதறி போய் ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு இந்த உயிர்த்தெழுதல் செய்தி சொல்லப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். மத்தேயு 28ல 8ஆம் வசனத்துல அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். யாரு? ஸ்திரீமார்கள், ஆண்டுடைய ஊழியத்தில் பங்கெடுத்தவர்கள். ஓடுறாங்க. பெண்கள் பயத்தோட போறாங்க, சந்தோஷத்தோட போறாங்க, கல்லறையை விட்டு சீக்கிரமா புறப்படுறாங்க. அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது. அப்போ உயிர்த்தெழுதலின் செய்தி முதல்ல யாருக்கு போகுதுன்னா அவருடைய சொந்த ஜனங்களுக்கு போகுது, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு. யாருமே ஒரு சில காரியங்கள் கெட்டது ஒருவேளை மற்றவங்களுக்கு சொல்ல தாமதம் பண்ணலாம். ஆனா ஒரு நன்மை அல்லது ஒரு நல்ல காரியம் ஒருவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் போது உடனே ரொம்ப நட்பா யார் இருக்காங்க, க்ளோஸா யார் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அறிவிப்பாங்க. ஏன்னா இவங்க 3 வருஷம் பக்குவப்படுத்தப்பட்டவர்கள், பரலோக தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள். இவர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு மரணம், அந்த பாடு மரணம் வரும்போது அந்த பார்த்தவங்களை தாங்க முடியல, சிதறி ஓடிட்டாங்க, சொன்னதையும் மறந்துட்டாங்க. ஆனா இப்போ
அவர்களுக்கு முதல்ல செய்தி அறிவிக்க ஓடுறாங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லி இருந்தார். அப்படி அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சில சமயத்தில் சில இடத்தில் வந்து நிற்பார். அவசியப்படும் போது சில இடங்களில் இருப்பார் அவர். குறிப்பா ஒரு சில வார்த்தை சொல்றேன் பாருங்க. சீஷர்கள் படகுல போறாங்க. பயங்கர காற்று அடிக்கிறது, புயல் வருகிறது. ஆனா ஏசாமி அப்ப அங்க இல்ல. அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும். உடனே அந்த பயத்திலே கலக்கத்திலே சீஷர்கள் கலங்கின போது வேதம் சொல்லுது, அவர் அவர்களுக்கு எதிரே வந்து நின்றார். அப்படியே வந்துகிட்டே இருக்கிறார். கடல்ல நடந்து வந்தார். கடல்ல நடந்து வந்தார். யாராவது கடல்ல கதைங்க சொல்லி இருப்பாங்க. கடல் மேல நடந்தாங்க, இப்படி பறந்தாங்க, அப்படி பண்ணாங்கன்னு கதை கேட்க நல்லா இருக்கும். ஆனா நாங்கள் சொல்லுகிற என் அருமை ஆண்டவர் இயேசு, தேவ பிள்ளைகள் எதிர்காற்றினால் அலசடிப்படும் போது அந்த எதிராயிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி எதிரே வருகிறவர். ஏன்னா அவர் எப்பொழுதும் தமது பிள்ளைகள் மீது பொறுப்புடைய தேவர். அங்க ஒரு அற்புதம் செஞ்சாரு. இதை பார்த்த பிறகுதான் பேதுரு, நீ தேவன் சொன்ன நானும் நடக்கிறேன் கடல்ல. அத பல முறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு. ஏன்னா இவர் ஏற்கனவே சிலுவையில மரிச்சிட்டாரு, அடிச்சு கொன்னுட்டாங்க, கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க, கல்லெல்லாம் வச்சு புரட்டி வச்சுட்டாங்க. சிலுவையில 7 வார்த்தைகள் எல்லாம் சொன்னாரு. அப்புறம் அதன் பிறகு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதன் பிறகு ஆண்டவருடைய செயல்பாடுகள் பாருங்க. ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு எதிர்பட்டு வாழ்கின்ற. சீஷர்களுக்கு அவர் வார்த்தைகளை அறிவிக்க போகிற போது எதிரே வந்து இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க. இத போல ஆண்டவர் சமயம் வரும்போது குறுக்கிடுவார். தெளிவில்லாத போனாங்கன்னா தெளிவுபடுத்துவார். கவலையோட போனால் அந்த இடத்துல அவர் குறுக்கிட்டு கவலையை மாற்றுவார். ஒண்ணுமே தெரியாத போனா கூட அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி ஆயத்தப்படுத்தி அனுப்புவார். இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா, தேவன் எதையும் தெளிவாய் நடத்துகிற தேவன். அப்ப இந்த இடத்துல அந்த பெண்மணிகள் போகும்போது அவளுக்கு எதிர்பட்டு முதல்ல சொல்றாரு, வாழ்க என்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். வாழ்க அப்படின்னா அது ஒரு மதிப்புள்ள வார்த்தை, அது உயர்த்துகிற வார்த்தை, அத வாழ்வை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை. யோவான்ல கூட மூன்று யோவான்ல ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு தலைவர் ஜனங்களை பார்த்து சொல்றார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன். 3 யோவான் 2ஆம் அதிகாரம். காயுக்கு எழுதுறார் ஊழியர். பிரியமானவனே, நீ கடவுளை நம்பி இருக்கிறதுனால, ஆண்டவருக்காக வாழுறதுனால உன் ஆத்மா இப்ப வாழுது. ஜெபத்திலே இருந்தாய், வசனத்திலே இருந்தாய், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த உன் ஆத்மா இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. அதே போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்பதாக ஒரு விருப்பம் பாருங்கள். ஒரு வாழ்த்துதல்ங்கிறது, ஒரு வாழ்த்துதல். மரியாள் ஒரு இயேசு கிறிஸ்துவை பூமியிலே பெற்றெடுக்க வேண்டும், உலக ரட்சகரை. அப்போ அந்த தூதன் வந்து மரியாள் கிட்ட பேசும்போது எலிசபெத்தை பற்றி கூறுறாங்க. உன் இனத்தாள் ஆகிய எலிசபெத்து இப்பொழுது கர்ப்பவதியாய் இருக்கிறாள், அவளுக்கு 6 மாதம்.
இதை கேள்விப்பட்ட பிறகு மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டு அந்த வாழ்த்துதல் சொல்லும்போது என்ன நடக்குது தெரியுமா? எலிசபெத் வயிற்றுல இருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அப்போ ஒரு நல்ல வாழ்த்துதல் செய்தி, ஒரு காரியம் நடக்கும்போது சொல்லுவாங்க தலைவர்கள், ஒரு ஒரு வாழ்த்துதல் செய்தி சொல்லுங்க. திருமணத்துல, வரவேற்பு நிகழ்ச்சியில, ஒரு பிறந்த நாள்ல, சில முக்கிய நிகழ்வுகள்ல, அதை போல ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை ஒண்ணு, வாழ்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொன்னா, எதிர்பட்டு சந்திக்கிற தேவன் குறிக்கிடுறாரு. மோசே ஆண்டவர் அழைத்து அவரை வழி நடத்தி வந்தார். 40 வருஷம் அரண்மனையில இருந்து அதன் பிறகு அவர் வெளியில வனாந்தரத்துக்கு போயிட்டார், மீதியான் தேசத்துக்கு போயிட்டார். அப்புறம் அதன் பிறகு ஆண்டவர் அழைத்து ஜனங்களை விடுவித்து கொண்டு வரணுங்கிற சூழ்நிலை வரும்போது மனைவி பிள்ளைங்க மாமனார் வீட்டுல இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல குடும்பத்தோட போயிட்டு ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்ய போற நேரத்துல இப்ப மனைவி பிள்ளைங்க மோசே போறாங்க. போகும்போது வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 4:24 ஆண்டவர் எதிர்பட்டு மோசேயை கொல்ல பார்த்தார். அங்க ஒரு சந்திப்பு ஏற்படுது பாருங்க. இங்கே உயிரோடு எழுந்த இயேசுவை சொல்றதுக்கு போகும்போது ஒரு சந்திப்பு வருது. ஆனா இங்க அடிமைதானத்துல தேவ பிள்ளைகள் இருக்காங்க, அவர்களுக்கு விடுதலை பெறுவதற்காக இந்த மோசே என்ற ரட்சகன் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அனுப்பும் போது அங்கே குறிப்பிடுகிறார். ஏன் சொன்னா, அங்க ஒரு பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும், மனைவி மூலமாய் அது நிறைவேற்றப்பட்டது என்பதாக தேவன் எதிர்பட்டு கொள்ள பார்த்தார். அப்ப தேவன் சில இடங்களில் இடையிலே குறுக்கிடுகிறார், அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எலியாவை குறித்து, ஒபதியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா ஒரு தீர்க்கதரிசி, ஒபதியா ஒரு நல்ல இடத்துல இருந்து கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த மனுஷன். ஆகாவை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய உத்தரவு. அப்படி போகும்போது அந்த ஒபதியா அங்க இருக்கும்போது எலியா எதிர்பட்டு அப்படின்னு அங்க இருக்கும். அங்க அப்ப பார்க்கும்போது விஷயத்த சொல்றார், ஒபதியா நீ இந்த காரியத்தை செய்யணும். ஒபதியா தன்னுடைய வாழ்க்கையில உள்ள நன்மையான காரியங்கள்லாம் சொல்லும் போது, இப்ப நீ எலியா கிட்ட சொல்லணும்னு, எலியா முடியாது, நீ போய் சொல்லு, நான் சந்திப்பேன். அப்ப அந்த சந்திப்பு வந்தது. எதற்கு சொல்லுகிறேன்? ஆண்டவர் எதிர்படுகிற தேவன், எதிர்பட்டு பேசுகிறார். எனவே ஆண்டவர் இப்படி சந்தித்து அவர் சொல்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த ஸ்திரீ கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு? முதல்ல நீங்க சொல்ல போறீங்க, நீங்க வாழுங்க, வாழ்க. பிறகு மோசே கிட்ட வரும்போது அங்கே ஒரு பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறது. ஒபதியா கிட்ட வரும்போது ஒரு எலியா தீர்க்கதரிசியின் மூலமா ஒரு பெரிய ஆகாப் ராஜா சந்தித்து தேவன் நடத்த போகிற கிரியைகள் சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவர் உயிர் உள்ளவர். நீங்க போற பாதை கரடு முரடா இருக்கலாம், உங்கள் கேள்விகள் வித்தியாசமா இருக்கலாம், உங்களுக்கு சில காரியங்கள் புதியதா இருக்கலாம். நீங்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கும்போது, நீங்கள் அந்த கர்த்தரை சார்ந்து போனீங்கன்னா ஆண்டவர் வருவார், உங்களோடு நடப்பார், உங்களோடு பேசுவார், அவர் வார்த்தைகளை சொல்லுவார், உங்களை சரியான பாதையில் நடத்துவார், என்றைக்கும் உங்களோடு இருப்பார். அந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அவர் தொடர்ந்து மகிமையான காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து வரும் நாட்களில் தேவ வார்த்தைகளை நாம ஆண்டவர் உணர்த்துகிறபடி நாம் பார்ப்போம், படிப்போம், தியானிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.